ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே நல்லா இருக்கேன். என்னன்னா, இது நேற்று நைட்டு சித்ரா பௌர்ணமிக்கு சத்யநாராயண பூஜை பண்ணியிருந்தேன். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. நான் மார்னிங்லேருந்தே விரதத்தில் தான் இருந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட்டு என்னோடய சத்யநாராயண பூஜைன்றது. இதை நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இது வந்து சித்ரா பௌர்ணமிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோட்டோவும் அதனால தான் நான் வாங்காமல் வச்சுருந்தேன். நான் வந்து சனிக்கிழமை தான் கடலூருக்கு போனேன். நான் போனது 3 மணிக்கு மேலே தான் போனேன். சரி, அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ வாங்கலாம்னு சொல்லிட்டு சத்யநாராயண ஃபோட்டோவுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கடை ஏறி இறங்கிட்டேன். எனக்கு ஃபோட்டோவே கிடைக்கல. அப்போயே கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. இல்லை, நமக்கு ஏதோ ஒன்று தடங்கல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் தான் சொன்னார், இல்லை நம்ம கொஞ்சம் தேடி பார்ப்போம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு கடைக்கு போனேன். எனக்கு ஒரு டவுட்டாக தான் போனேன். கிடைச்சா பார்ப்போம், இல்லைனா எப்பயும் போல் சும்மா விலைக்கு ஏற்றிக்கலாம், இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தேன். அந்த கடையில் நான் வேண்டிக்கிட்டே போனேன், கடவுளே இந்த ஒரு கடை விட்டுட்டா இதோட அவ்வளோதான், இதோட நான் அடுத்து தான் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போனால் இருக்குது, நாங்கள் இருந்த வரைக்கும் போதும்டா சாமின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போய் பார்த்தப்போ எனக்கு இந்த ஃபோட்டோ தான் கிடச்சிது. இந்த மாதிரி ஃபோட்டோ தான் நிறைய வச்சுருந்தாங்க. சில வந்து ரொம்ப டார்க்காக இருந்தது, சிலது லைட்டாக இருந்தது. இது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்தது. சரி, கிடச்ச வரைக்கும் போதும், கடவுள் நம்மக்கிட்ட வராரு, அதுவே போதும்டா சாமின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து நான் வச்சுட்டு தான் ஊருக்கே போனேன். சப்போஸ் நேற்று வந்து இருந்தால் வாங்கியிருக்க முடியாது. ஏன்னா நேற்று எனக்கு தெரியும் நம்ம போயிட்டு வரதில் உடம்பு அலுப்பாயிடும், வாங்க முடியாதுன்னு தெரிந்தால் முன்கூட்டியே வாங்கி வச்சுட்டு போனேன். நான் வாங்கிட்டு வந்து நேற்று வந்து மார்னிங்லேருந்தே ஃபாஸ்டிங்கில் தான் இருந்தேன். நான் முன்கூட்டியே முடிவு பண்ணியிருந்தேன் நம்ம சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சத்யநாராயண பூஜை. இதுதான் என்னோட பௌர்ணமி பூஜை. இதுதான் ஃபஸ்ட்டு. அதுவும் சித்ரா பௌர்ணமி தான் எவ்வளோ பெரிய விசேஷம். சரி, சாப்பிடாமல் இருக்கணும்னு பார்த்தேன். ஆனால் என் உடம்பு உண்மையாக சொல்லிட்டோம் ஒத்துழைக்கல. ஆல்ரெடி லோ பிபி இருக்க உடம்பாச்சா, ரொம்ப ஒரு மாதிரி கேர் தள்ளுது, ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மார்னிங் மட்டும் நான் ஒரு அரை கிளாஸ் காஃபி மட்டும் தரேன். ஏன்னா அந்த சுகர் லெவல் வந்து எனக்கு லெவலாக இருந்தால் தான் அன்றைக்கி நாள் போக முடியும். இல்லைனா எனக்கு ரொம்ப டயர்டாகிடும், ஒரு மாதிரி வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். சரின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். மதியானத்துக்கு மேலே சுத்தமாக உடம்பு முடியல எனக்கு ஒரு கட்டத்தில் சரி, எந்த சாமி சொல்லிச்சு சாப்பிடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒன்றும் சொல்லலை, நம்ம மனசு தானே சாப்பிட்டுடலாம் தான் முடிவில் இருந்தேன். ஆனால் ஒரு பக்கம் மனசு இல்லை வேண்டாம் சாப்பிட வேணான்ற மாதிரி மோர் மட்டும் உப்பு போடாமல் தண்ணியாக ஒரு கிளாஸ் குடித்தேன். ஏன்னா உப்பு போட்டுட்டோன்னா நம்ம விரதம் கலைஞ்சிரும். உப்பு போடாமல் பச்சை தண்ணி மாதிரி ஒரு கிளாஸ் மோர் குடிச்சிட்டு அப்படியே இருந்துட்டேன். அப்படியே மணி 3 மணி ஆகும். கிடக்குன்னு வேலை செய்யவோ டைம் போகிறதும் தெரியல. அதுக்கப்புறம் உடம்பு அலுப்புமே எனக்கு தெரியல. என்னென்னா, ஆல்ரெடி வந்து ஊருக்கு போயிட்டு வந்த ஜோர்லேயே பாப்பா வந்து பீரியட்ஸ் ஆகிட்டா. பாப்பா சரி பாப்பா நீ வெளியே வராது, நீ உள்ளே இருன்னு சொல்லிட்டா. சரிம்மான்னு சொல்லிட்டு அவளுமே இருந்துட்டா. எனக்குமே என்னோட உடம்புக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு. ஐயோ, எனக்கு என்னடா வயிறுலாம் வலிக்குது, ஒரு மாதிரியாக இருக்கே, இன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருந்தோம், ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தோம், பூஜை பண்ண முடியாமல் போயிடுமோன்ற மாதிரி தான் இருந்தது. சாமியெல்லாம் வேண்டிட்டேன், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் என்னை காப்பாற்றிருங்கப்பா, உங்களுக்காக நான் இருக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் என் உடம்பு கொஞ்சம் அப்படி இப்படிமாவே இருந்ததா, இருந்தாலும் நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கடவுள் உண்மையாக சொல்லட்டுமா, சக்தி வாய்ந்தவர் தாங்க. அந்த விளக்கு கூட போகிறதுனா சும்மா இல்லை, கோயிலுக்கு போகிறது இருந்தால் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றினா கூட அந்த சாமி மனசு வைக்கணும். உண்மையாகவே சொல்லப்போனால் அது மனசு வச்சா மட்டும்தான் நமக்கு ஏற்ற முடியும். நான் வந்து பிரசாதமாக ரொம்ப கூட பண்ணிக்கல, கொஞ்சம் ஐட்டம் தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் அவங்களுக்கு இறங்காது, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இறங்காது. இவங்களுக்கு வேறு 3 நாள் 4 நாள் நான்வெஜ் வேறு கண்ணில் கட்டாமல் இருக்குன்னா வெஜிடேரியன் இறங்கான்னு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக பண்ணேன். அதுக்கு ரொம்ப கம்மியாக போனது அப்படியே மொத்தமாக மீந்தது. ஏன்னா இவங்களுக்கு இறங்காதுன்னு தெரியும். அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு 6:50க்கா நிலா வந்துருச்சான்னு எட்டி பார்த்தேன். நிலா வந்து ரொம்ப மங்கலாக தான் தெரிஞ்சாங்க. சரி, நல்லா தெரியிட்டு அப்புறமா விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு வந்துட்டு, எனக்கு வந்து பூ கட்ட தெரியாது. எனக்கு பூ கட்டவே தெரியாது. சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வராதனால விட்டுட்டேன். அதனால் வந்து நான் துளசி வந்து எங்கன்னா கட்டி விற்பாங்களாம் பார்த்தேன். எனக்கு எங்கேயுமே அதுமாதிரி கிடைக்கல, உதிரியாக தான் கிடச்சிது. சரி, பரவாயில்ல இருக்கட்டும், நமக்கு என்ன தெரியுதோ அதுவும் செய்வோன்னு சொல்லிட்டு நானே கட்டினேன். கொஞ்சம் கோணையமானலாம் இருந்துச்சு, பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம கையால் கட்டி போடுறதும் ஒரு இதுதான். 1-2 விஷயத்த வந்து தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கக்கூடாதுல்ல, ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். கட்டி நான் போட்டேன். ஃபஸ்ட்டு மாலை மாதிரி போட்டேன், முகம் ரொம்ப மறைஞ்சது. அதுக்கப்புறம் பாதியாக போட்டேன், அப்பயே முகம் மறைஞ்சது. அப்புறம் விட்றான்ட்டு 2ஆக மடித்து அப்படியே போட்டு மேலே கொஞ்சம் மல்லிப்பூ வச்சுட்டேன். எனக்கு வந்து விளக்கு வந்து நான் நார்மல் விளக்கு தான் வச்சேன். ஃபஸ்ட்டு ஏற்றலான்னு எடுத்து வச்சேன். ஆனால் வந்து திடீர்னு என்னன்னு தெரியல, திடீர்னு என் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம கிட்ட தான் சங்கு சக்கரம் விளக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வீட்டு காலி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த விளக்கே நான் என் கண்ணில் பார்க்கல. அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. தேடி பார்த்தா எல்லா விளக்கும் காய்ச்சது, அது மட்டும் கிடைக்கல. இது என்னடா நமக்கு வந்த சோதனைன்ட்டு மறுபடியும் இல்லை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயிறு வலியோடவே நான் தேடி பார்த்தா இருந்தது. கிடச்ச வரைக்கும் போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஏன்னா இந்த பூஜைக்கு வந்து சங்கு சக்கரம் வைப்பாங்க, அந்த விளக்கு வைப்பாங்க. அதை நான் எங்கேயோ பார்த்த மாரி எனக்கு ஒரு
ஸ்ட்ரைக் ஆச்சு திடீர்னுட்டு. அதான் சொல்கிறேன்ல, சாமி வந்து நமக்குள்ளே வந்துட்டாருன்னா அது எப்படி இருந்தாலும் நமக்கு ஞாபகப்படுத்துவார், அவரே நமக்கு ஞாபகப்படுத்துவார். ஏதோ ரூபத்தில் அவர் சொல்ல ஒரு விஷயம் நமக்கு வரும். ஒரு கனவாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஞாபகமாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கும். அது மாதிரி தான் எனக்கு இந்த சங்கு சக்கர விளக்கு ஞாபகம் வந்தது. போய் தேட்டு கண்டுபிடிச்சி தொலைக்கி கிழக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கும் சாமிக்கு எண்ணெய்லாம் ஊற்றி பூலாம் போட்டு வச்சுட்டு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு டைம் பார்த்தா 8 ஆகிடுச்சு. அதுக்கு 8 ஆகிடுச்சு. சரி நம்ம இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்றுமே பண்ணல. ரொம்ப சிம்பிளாக பண்ணதே புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் இதுதான் பண்ணேன். இது நாங்கள் நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பண்ணது தான். இதையே எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு உள்ளே இறங்கலை யாருக்குமே. இருந்தாலுமே நான் சாமிக்கு வைக்கிறது தான் வைப்பேன்னு சொல்லிட்டு கலர்ன சாதம் தான் வைப்பேன்னு சொல்லிட்டு சாமிக்கு அதான் செஞ்சேன். பருப்பு வடை பண்ணேன். சாமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கோதுமையில் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும். எனக்கு வந்து நார்மலாக ஸ்வீட்னாலே என் மைண்டுக்கு ஞாபகம் வருது குலோப் ஜாமுன் தான் ஞாபகம் வரும், டக்குன்னு முடியுறது எனக்கு. ஆனால் வந்து கோதுமையில் பண்ணணும் போது யோசிச்சுட்டே இருந்தேன். சரி சம்பா ரவை இருந்தது, என்ன பண்ணலாம், பாயாசம் பண்ணலாமா கேசரி பண்ணலாமான்னு பார்த்தேன். சரி பாயாசம்னா வேணாம், கேசரியாக பண்ணணும். அதுவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக குட்டி கிளாஸில் ஒரே ஒரு கிளாஸில் தான் போட்டேன். அது போடவே கொஞ்சம் தப்பிச்சுது. ஏன்னா என் பசங்க நார்மல் கேசரியே சாப்பிட மாட்டாங்க, நானும் என் ஹஸ்பண்டை தான் சாப்பிட்ணும். ஆனால் உண்மையாக சொன்னேன்னா அந்த கேசரி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல, ஏதோ செய்யணுமே கடமைக்கு செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் வந்து கலசம் வைக்கலை. ஏன் கலசம் வைக்கலைன்னா, எனக்கு வந்து இந்த சத்யநாராயண பூஜையில் வைக்கிற கலசம் வந்து என்னோடய சொந்த வீட்டில் தான் வைக்கணுன்ற ஒரு வைராகியத்தில் இருக்கேன். என்னோடய வேண்டுதலே நான் சாமிக்கு அதுக்கு தான் வச்சேன். நான் என்றைக்கு சொந்த வீடு போடணும் அன்றைக்கி தான்ப்பா உனக்கு கலசம் வைப்பேன்னு சொல்லிட்டு நான் சொந்த வீட்டுக்கு தான் போகணுன்ற ஒரு வைராகியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். அது வந்து கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறுன்ற நம்பிக்கையில் எனக்கு இருக்குது. என்றைக்கு நான் சொந்த வீடு கூட போகிறனோ அன்றைக்கி கண்டிப்பாக இதை விட பிரம்மாண்டமான சத்யநாராயண பூஜை பண்ணுவேன் நான். நம்மளை மாரி ஆளுக்கு என்னங்க பெரிய பெரிய ஆசைலாம் இருக்க போகுது. சின்னதாக இருந்தாலும் நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு, நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு, ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை, இது இருந்தால் போதுங்க. இது தாங்க நிம்மதியான வாழ்க்கை, இது தானங்க நம்ம எதிர்பார்ப்போம். அதை தான் நானுமே எதிர்பார்த்தேன். நார்மலாக எப்பயும் போல் விளக்கு ஏற்றினா எப்பயும் போல் ஊதுவத்திலாம் காட்டிட்டு சாம்பிராணியெல்லாம் சாமிக்கு காட்டிட்டு கடைசியாக வந்து நான் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு பாப்பா வந்து வெளியே வரல. ஏன்னா வந்து சொல்லலாம் ஆல்ரெடி பீரியட்ஸ்னால வெளியே வரல. பையன் மட்டும் கூட தான். ஹஸ்பண்ட் அந்த டைமில் வேலைக்கு வரல. அவர் காலையில் போகும்போதே சொல்லிட்டு போயிட்டார், என்னை எதிர்பார்க்காத நீ சாமி கும்பிட்டுடு அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா வந்து அவரோட வேலை அந்த மாதிரி அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து இங்கே வரணும், அந்த ட்ரெயினு கரெக்டாக பிடிக்கணும். அங்கே ரொம்ப நேரம் அவர் வரத்துக்கு எனக்கு நல்லா தெரியும் அவர் கஷ்டம் என்னன்னிட்டு. அதனால் அவரை வந்து நான் டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். ஒரு காலத்தில் இருந்தேன், இவர் தான் எல்லாத்துக்கும் இருக்கணும், இவர் தான் செய்யணும். எனக்குமே பசங்க வளர வளர அவரோட சூழ்நிலை புரிஞ்சுது. இந்த மனுஷனால் தான் நம்ம குடும்பம், அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி என் பையனை வச்சு நான் எல்லா வேலையும் பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து என் பையன் வந்து ஃபுல் சப்போர்ட். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம குழந்தையா இருக்கும்போது நாங்கள் அப்பா இருப்பாங்க, அப்பாவுக்கு அடுத்து நம்ம ஹஸ்பண்ட் வருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பையன் வருவாங்க. அதுமாதிரி தான் எனக்கு என் பையன் தான் ஒரு ஃப்ரெண்டு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னோடய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என் பையன்கிட்ட சொல்லுவேன். என் பொண்ணு என்னை பார்த்தாலே புரிஞ்சுக்கும் இதுதான் கஷ்டன்றது. நான் வாயே திறந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அவளே புரிஞ்சுப்பா. என் பையன்கிட்ட தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவேன். அவன் எதுவாக இருந்தாலும் தப்பு கரெக்டு ரைட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லிவிடுவான். எனக்கு அம்மாலாம் பார்க்க மாட்டான், தப்புனா தப்பு கரெக்டுனா கரெக்டு, நீ போடா அப்படின்வான். ஏன்னா அம்மான்னு கூப்பிட்றத விட அவன் வாடா போடா இப்படி தான் பெரும்பாலும் கூப்பிடுவான். இல்லைன்னா தலைவரேன்னு கூப்பிடுவான். இதெல்லாம் கூப்பிடும்போது எனக்கே சந்தோஷமாக இருக்கும். என் பையன் என் கூட ஃப்ரெண்டாக இருக்குதுன்னு நினச்சி எனக்கே சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து சாப்பாடு பரிமாறும் போது எனக்கு கேட்குறான், என்னடா இன்றைக்குமே வெஜிடேரியனை போட்டு வச்சுருக்கேன், என்ன சாமிக்கு வெஜிடேரியன் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து சாமியோட பாட்டெல்லாம் பாட தெரியாதுன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதனால் நான் டிவியில் தான் வந்து சத்யநாராயண பாடல்களாக போட்டு விட்டுட்டு அதை காதால் கேட்டுக்கிட்டே நான் வந்து இங்கே பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே துளசியை வச்சு அவங்க சொல்ல நான் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட். நமக்கு வந்து தெரியலன்றதுக்காக அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கற்றுக்கலாம். இப்போ நான் பண்ணுற பாதிக்கு பாதி பூஜை எங்கள் வீட்டில் பண்ணவே மாட்டாங்க. நார்மலாக ஒரு ஃப்ரைடே டியூஸ்டே கும்பிடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஸ்பெஷலாக எதுவும் கும்பிட மாட்டாங்க. இப்போ நானாக தான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுவும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை, இப்போ ஒரு 3 வருஷமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இவ்வளோ பூஜைலாம் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் பூஜை பண்ணுறதுக்கான பலனுமே எனக்கு கடவுள் கொடுக்குறாரு. இன்றைக்கான வீடியோவில் தான் அடுத்த வீடியோ என்னன்னு பார்ப்போம். பாய்.